திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் இருந்து கேரள மாநிலம் புனலூருக்கு சென்ற அரசு பேருந்தில் பயணம் செய்த பெண் ஒருவர் அதில் இருந்த தூவாரத்தின் வழியாக கீழே விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கிளை மேலாளர் உட்பட 4 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் கீழே விழுந்த பெண் சுஜி தொலைபேசி வாயிலாக தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சுஜி, இன்று நடந்த இந்த சம்பவம் குறித்து சொல்லுங்க. மேடம், என் ஊர் சொந்த ஊர் ராஜபாளையத்துல இருந்து நாங்கள் கேரளா காயங்குளம் சைடு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ ராஜபாளையத்துல இருந்து நாங்கள் தென்காசி வந்துட்டு அப்போ வரையில் அங்கே ஒரு பஸ்ஸு கொட்டாரக்கரை பஸ்ஸு தான் அங்கே கிடக்கு. அப்போ நான் வீட்டுக்காரங்களும் அந்த வண்டியில் ஏறி நாங்கள் டிக்கெட் எடுத்து புனலூர் இறங்குறதுக்காக நாங்கள் இருந்தோம். புனலூர் இறங்க டேர்னிங்கில் தான் அந்த சம்பவம் நடந்தது. அது பயங்கர இதாகி போச்சு. ஒரு இஞ்சி அங்கிட்டு போயிருந்தா எங்கேயும் போயிருக்கேன். എന്തായാലും குழந்த பாகி எல்லாம் கூட ஆண்டு രക്ഷപ്പെട്ടു. ഞാൻ അടിയിൽ ഫുള്ളും ഇടിஞ்ச பிளாட்ஃபார்ம் ஃபுல்லும் இடிஞ்சு உள்ள ரோட்டிலே உள்ள அந்த டயர் சைடிலே உள்ள விழுந்துருச்சு. எங்கள் உயிருக்கு கேரண்டி இல்லை, ஒன்றும் இல்லை. பஸ்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறது, எல்லாம் பயந்து இப்போயும் இருக்கோம். அப்படி இருந்து கவர்மெண்ட் பஸ்ஸு இது. நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கே தெரியல. ஜி, இப்போ நீங்க கீழே விழுந்ததுனால உங்களுக்கு எதுவும் அடிபட்டிருக்கா? உங்களுக்கு என்ன நிலைமை இருக்கு? அடிபட்டுருந்துச்சா மேடம்? அப்போ கை ஃபுல்லும் நல்ல சதவு. ஏன்னா மொத்தம் அழுக்கு களிமண் இது சகதி போல எல்லாம் இருந்து ஃப்ளாட் இடிஞ்சு விழுந்து என் மேலே பூரா அழுக்கு சகதியுமா தான் இருந்தது. அப்போ ஒரு கை ஃபுல்லும் எனக்கு பயங்கர பெயினாக இருந்தது. அப்போ புனலூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம். எக்ஸ்ரே எடுத்தப்போ நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் சொன்னாங்க. ஆனால் இப்போதுலேருந்து பயங்கர தலைவலி பெயின் ஃபுல்லும் இருக்குது. அப்போ நாங்கள் இன்னைக்கு இங்கே கேரளாவில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காமிக்கிறதுக்காக இருக்கிறோம் நாங்கள். சுஜி, நீங்கள் கொடுத்த தகவல்களுக்கு நன்றி.